அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். 4 நாளா ஒரு குழந்தையை காணோம். பெத்தவங்க ஊர் முழுக்க தேடிட்டாங்க. ஊர்ல இருந்தவங்களும் அவங்களோட சேர்ந்து எல்லா இடங்கள்லயும் தேடிட்டாங்க. ஒரு 4 நாட்களுக்கு பிறகு அவருடைய கை கால் வெட்டப்பட்டு கட்டப்பட்டு ஒரு காவாய்க்குள்ள பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு 9 வயது குழந்தை. அன்புமகள் பாரதி தான் சொல்லுவான், பாதகம் செய்வோரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னா. ஒருவேளை பாரதி உயிரோட இருந்தா மோதி எல்லாம் பண்ண வேணாம், நீ உமிழவும் வேணாம், தயவு செஞ்சு ஒளிஞ்சிரு பாப்பான்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது வெக்கமா இருக்குங்க. உங்க காம வெளி ஒரு குழந்தைகிட்டயா போகணும்? அந்த குழந்தைக்கு முதல்ல காமம்னா என்னன்னு தெரியுமா? என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைகிட்ட வெக்கமே இல்லாம உங்களுடைய காமத்தை திணிச்சிருக்கீங்களே, இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இதற்கு சட்டம் என்ன பதில் சொல்ல போகுது? அப்படியே ஒரு புறம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த சகோதரி பெர்னாண்டா 63 நாடுகளுக்கு இருசக்கர வாகனத்துல பயணப்பட்டவங்க நம்முடைய இந்தியாவுக்கு வரும்போது 7 பேரால கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. தன்னுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அவர்களுடைய மோட்டிவ் அந்த பொருட்களை கொள்ளையடிக்கிறது இல்ல, கற்பழிக்கிறது தான். நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் எங்களுடைய தேசத்தை பத்தி பெருமையா பேசுறோமே, இனிமே இந்த முகத்தை வச்சுட்டு பெருமையா பேச முடியும்? இந்த சட்டம் எப்பொழுது எங்களுக்கான சட்டமாக மாறும்? 2 பேரை நிர்வாணப்படுத்தி கூட 1000 ஆண்கள் வரும் வந்து அந்த 2 பேரை பாலியல் பலாத்காரம் செய்யும் போது நாங்க அமைதியா தான் இருந்தோம். தன்னுடைய காதலன் தான் நம்பி போனப்போ நண்பர்களோடு கூட்டு பலாத்காரம் செய்தப்போ பொள்ளாச்சி விஷயத்திலே அமைதியா தான் இருக்கும். அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தானே நம்பி விட்டு அந்த குழந்தைய வன்புணர்வு செய்யும் போதுமே அமைதியா தானே இருந்தோம். எங்களால என்ன செய்ய முடியும்? நாங்க சட்டம் இயற்றோமா? எங்களுக்கு என்ன தெரியும்? மிஞ்சி மிஞ்சி போனா சமூக ஊடகங்கள்ல ஒரு பெண் குழந்தையினுடைய தாயா கதற மட்டும்தான் முடியும். எப்பொழுது இந்த சட்டம் பெண்களுக்கான சட்டமாக மாறும்? தொடர்ந்து கற்பழிப்பு, அப்படியே ஒரு பக்கம் சமூக ஊடகங்கள்ல ஏதோ ஒரு புகைப்படமோ ஏதோ ஒரு பெண்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணா வார்த்தைகளால் கற்பழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்கும்? இந்த நாடு எப்பொழுது பெண்களுக்கான நாடா மாறும்? எந்த பக்கம் திரும்பினாலும் பெண்களுக்கான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக இப்பொழுது இல்ல, சமீப காலமாகவே அதிகமாக நடக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பாலியல் கொடுமை. நிறைய பேரு கமெண்ட்ல சொல்லிட்டே இருப்பாங்க, அவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்க. எப்பொழுது இந்த சட்டம் அது இயற்றும்? சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொன்னது உண்மையாவே போயிருமோங்கிற பயம் எல்லா பெண்களுக்குமே வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி அன்புமகள் அப்பா காவல்துறை நண்பர்களுடைய காலில் விழுந்து என் பெண் குழந்தைக்கு நடந்ததுக்கு தயவு செஞ்சு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு காலில் விழுந்தது ஆர்த்தியினுடைய அப்பா இல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமே காலில் விழுந்துருச்சு. கேவலம் இது. தயவு செய்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது சட்டப்படி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்க. இது என்னைக்கு நிறைவேறுதோ அன்னைக்குதான் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு முழு உரிமை கிடைக்கும் நம்புறோம். மகளிர் தின வாழ்த்துக்கள்.